This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers Hi, and hello promotions. friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel Engineer Abhinaya Housewell Dream. ஸோ இந்த வீட்டோட பிளான் பார்த்தீங்கன்னா 30 அடிக்கு 40 அடின்ற சைஸோட இருக்குங்க. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள ஒரு வீட்டோட பிளான் தான் இது. ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு வந்து மேலே 2 ஃப்ளோருக்கான ஆப்ஷனும் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் வந்து பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனோட தான் இருக்குது. ஸோ இந்த வீட்டோட பிளானை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா போர்ச் ஏரியா வந்து 13 அடி 9 இன்ச்சுக்கு 17 அடி 4 இன்ச்சுன்ற சைஸில் நல்லாவே ஸ்பேஷியஸான ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஷூ ரேக் மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் ஏதாச்சும் புத்தர் சிலை மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணுறாங்க, இல்லைன்னா கணேஷா, விநாயகர் இந்த மாதிரியான டிசைன் ஃபார்மேட்டை கொடுத்துக்கலாம். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே உங்களுக்கு அடிக்கடி வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து வேஸ்டேஜ் ஆகும். அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரியான ரீயூஸாக நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா மெட்டீரியலையும் வேஸ்டேஜ் பண்ணாமல், அதை உடஞ்சி போகாமல் அதை பத்திரமா நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து அந்த கல்லெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரியான ஷெல்ஃபோ இல்லைனா ஒரு சிட்டிங் பிளேஸ் மாதிரியோ, இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் சின்னதாக கார்டன் மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஒரு ஸ்டெப்பாக வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வீட்டுக்கு அவுட் சைடில் ஒரு சின்னதான சிட் அவுட் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த இடத்துல கூட உங்களுக்கு சின்னதான ஒரு கார்டன் ஸ்பேஸோ ஒரு செடியை மட்டும் ஒரு லைன் வச்சுக்கிற மாதிரி ஒரு 2-3 கல் மாதிரி வச்சு கவர் பண்ணி கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா மெயின் கேட்டுங்க. ஸோ இங்கே தான் மெயின் கேட்டுக்கான ஆப்ஷன் இருக்குது. இங்கேருந்து லெஃப்ட் சைடு வந்தோம்னா 6 அடி அகலத்தில் ஸ்டேர் கேஸோட கிளாக் வைஸில் கிளைம் பண்ணுற மாதிரியான படிக்கட்டுக்கான ஆப்ஷன் தான் நம்ம கொடுத்துருக்கிறது. ஸோ அப்படியே உள்ளே வந்தோம்னா லிவிங் ஹால் தாங்க. லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16 அடி 9 இன்ச்சுக்கு 10 அடி 2 இன்ச்சுன்ற சைஸில் வந்து லிவிங் ஹாலுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அது போக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 அடி அளவுக்கான ஸ்பேஸ் ஒரு கார்டன் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடில் வந்து ஒரு அடி அளவுக்கான ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி கன்வீனியண்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணியாச்சு. ஏன்னா ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சைஸ் வந்து செட் ஆகலை, ஒரு அடி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்த வந்து நம்ம அட்டாச் பண்ணி கூட அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கை பண்ணிக்கலாம். லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூம் 12 அடிக்கு 11 அடி 2 இன்ச்சுன்ற சைஸில் பெட்ரூம்க்கான ஆப்ஷன் கொடுத்து இங்கே விண்டோக்கான வியூ கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வார்ட்ரோப் பிளான் பண்ணுறதா இருந்தால் ஸோ இந்த இடத்துல கூட வார்ட்ரோப்க்கான ஆப்ஷன் வந்து பிளான் பண்ணிக்கலாம். நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்தது ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் வந்தோம்னா பெட்ரூம்லேயே அட்டாச் டாய்லெட் 3 அடி 8 இன்ச்சுக்கு 6 அடி 10 இன்ச்சுன்ற சைஸோட இருக்குது. ஸோ இந்த பாத்ரூமோட பைப்லைன்ஸ் எல்லாம் இந்த பக்கம் எடுத்துக்கிறதுக்கு ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டான ஸ்பேஸாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கட்டும்ன்றதுக்காக கிச்சன் அவுட் சைடில் வராமல் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா நம்மளுக்கு பெட்ரூமோட டோர் தான் தெரியும். இங்கேருந்து இங்கே லெஃப்ட் எடுத்தால் தான் நம்மளுக்கு கிச்சனோட ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா இந்த வீட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 40 அடின்றது அகலத்தில் இருக்கு இல்லையா. ஸோ ரோடு சைடில் வந்து நம்மளுக்கு அந்த 40 அடி இருக்கும்போது இந்த மாதிரி பிளான் கொடுக்கும்போது அது லுக் வைஸில் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 10 அடிக்கு 9 அடி 7 இன்ச்சுன்ற சைஸோட இருக்குது. ஸோ இங்கே சிங்குக்கான ஆப்ஷன், கேஸ் ஸ்டவ்க்கான வியூ, இங்கே வந்து ஃப்ரிட்ஜுக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே மிக்ஸி கிரைண்டர்லாம் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாவே இருக்குங்க. நீங்கள் வீடோட பிளான் போடும்போதே இந்த மாதிரி பிளான் கொடுக்கும்போது உங்களுக்கு எந்தெந்த இடத்துல மிக்ஸி பாயிண்ட் வரும், கிரைண்டர் பாயிண்ட் வரும்னு எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு பிளானில் இருக்கும். ஸோ சிங்க் இங்கே கொடுக்குறீங்கன்னா அதுக்கு கரெக்டாக அந்த சென்டரில் வர மாதிரி டேப் பாயிண்ட்டுக்கான ஆப்ஷனை கொடுங்க எப்போதுமே. சப்போஸ் இங்கே ஒரு அடி அந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் சிங்க் வைக்கிறீங்கன்னா அப்பயுமே அந்த டேப் பாயிண்ட், ஏன்னா பைப் லைன்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம சிங்க் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்பராக அந்த இடத்த வந்து நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். ஒரு அடி கேப் விட்டுட்டிங்கன்னா இங்கே சோப்பெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். அந்த சாமான் கலவர பாத்திரமோ அந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இங்கே ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சிங்க் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த பைப்லைன் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணும்போது அதை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்தே சென்டர் எடுத்து முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கேப் விட்டு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி கேப் வச்சு இங்கே பண்ணும்போது இங்கே வந்து ஒரு சின்ன பீஸ் மாதிரி பைப்லைன் கொடுத்து திரும்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் டபுள் ஒர்க்கு தான். நீங்கள் வீடு கட்டும்போது ஒரு விஷயத்தையும் ரொம்ப பார்த்து தான் பண்ணணுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஒர்க்கை வந்து விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒர்க்குக்கு நீங்கள் திரும்பி ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது இன்னொரு ஆகும். அந்த லேபர் காஸ்ட்டு செப்பரேட் ஆகும், மெட்டீரியல் காஸ்ட் செப்பரேட் ஆகும். அந்த
பீஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு வேலை அதிகமாகும். ஒரே பைப்பை எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் 2 சின்ன சின்ன பீஸாக அதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும் ஒர்க் அதிகம் தானே. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கணும். எப்போதுமே நீங்கள் வேலை செய்யும்போது என்ன பண்ணிக்கலாம்னா நோட் பண்ணி வச்சுக்கலாங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் நிறையா கிளைண்ட் வந்து நம்மள்ட்ட கேட்குறாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நம்மள்ட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்கன்றதுக்காக தான். ஸோ அதனால் நான் எல்லா பிளான்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பிளானை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறதில்ல. ஸோ அதில் என்னென்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம ஐடியாஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, சவுண்ட் அவுட் சைட்லேருந்து வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன நோட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்னென்ன ஒர்க் இருக்குது, இந்த ஒர்க்கில் இதில் என்னென்னத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிரைண்டருக்கான பாயிண்ட்டு, மிக்ஸுக்கான பாயிண்ட் வருதுன்னா கரெக்டாக கிரைண்டருக்கு ஒரு ஆப்ஷன், மிக்ஸுக்கு ஒரு ஆப்ஷன், ஃப்ரிட்ஜுக்கான ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இதுக்கான ஹெவி லைன்ஸ் வரதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே ப்ராப்பராக பிளானில் வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்லாபை போடணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்லாப் போட்டுருவாங்க, அப்புறமேட்டு யோசிச்சுட்டு வந்து இல்லைங்க எங்களுக்கு இங்கே ஃப்ரிட்ஜ் வேணும்னு கேட்பாங்க. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல அந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சைட்டில் என்ன நடக்குதோ அதுவுமே எனக்கு ஐடியாஸ் இருக்குது. ஏன்னா சைட்லேயுமே நான் போய் விசிட் பண்ணி சைட் ஒர்க்கும் பார்த்துட்ருக்கேன். அண்ட் சில பேர் வந்து ஜஸ்ட் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுலையும் நம்மளை வந்து கன்சல்டேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஒர்க்கெல்லாம் கரெக்டாக போதான்னு நீங்கள் ஒரு செக் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு, ஸோ அந்த மாதிரியான கன்சல்டேஷன் ஒர்க்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இன் அண்ட் அரௌண்ட் தமிழ்நாடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போதைக்கு பண்ணுறதில்ல. ஸோ அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணிட்டு இருந்த டைமில் நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக எப்படியெல்லாம் இருக்குன்ற ஒரு ஐடியா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ டிசைன் பிளான் எலிவேஷன்ஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கிச்சன் பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி வந்துடுமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரூம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூனிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ஒரு 3 அடி இல்லைனா 4 அடி அளவுக்கான ஹைட் மாதிரி வச்சுட்டு நல்லா அழகான ஒரு கிரைனைட்டோ இல்லைனா ஒரு குவாட்ஸோ இல்லைனா நல்லா ஒரு ஒயிட் கலர் டைல்ஸ் காம்பினேஷன்ஸ்லேயே வச்சுட்டிங்கன்னா இங்கே ஒரு 2 டேபிள் மாதிரி போட்டுட்டிங்கன்னா 2 சேர்ஸ் மாதிரி போட்டுட்டிங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் மாதிரி ஆகிடும். ஸோ அது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். கொஞ்சம் யூனிக் டிசைன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ண பிளான் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்டீரியர்ஸ்லையும் நம்ம அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சஜஷன்ஸ் கூட கொடுப்போம். ஸோ கிச்சன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் போர்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கூட நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கன்வீனியன்ட் பொறுத்துக்கு தான். நான் இப்போ வந்து டிவி வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேருந்து லெஃப்ட் சைடு வந்தோம்னா இங்கே வந்து பெட்ரூம்ங்க 12 அடிக்கு 11.5 சைஸோடு இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு விண்டோக்கான ஆப்ஷன், இங்கே ஒரு சின்னதான வார்ட்ரோப் இந்த பக்கம் கொடுத்துக்கலாம், இல்லைனா இந்த பக்கம் கூட வார்ட்ரோப்கான பிளான் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டாய்லெட் போர்ஷன் 8 அடிக்கு 4 அடி நல்லாவே ஸ்பேஷியஸான ஒரு பெரிய காமன் டாய்லெட் இல்லை, இது அட்டாச்சு டாய்லெட்கான ஆப்ஷன். சப்போஸ் உங்களுக்கு காமன் டாய்லெட்டை வேணுன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே நீங்கள் காமன் டாய்லெட் மாதிரி ஆப்ஷனாக பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நம்ம எப்படி இருந்தாலுமே பண்ணலாம். ஏன்னா நம்ம வீடு கட்டும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியாஸ் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும், பாப்பப் ஆகிட்டே இருக்கும். இது எப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலான்னு ஒரு சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ரொம்ப முக்கியம், பிளான் போட்ட அப்புறம் எந்த சேஞ்சஸும் அடிக்கடி பண்ண போகாதீங்க. ஏன்னா நீங்கள் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண அப்புறமேட்டு சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் லேபர் காஸ்ட்டும் வேஸ்ட் ஆகும், உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க மைண்ட் செட்டும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக அவங்கள வீடு கட்டுறதுக்கு விடுங்க. அண்ட் வீடு கட்டும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆள் வந்து உங்கள் வீட்டு சைட்லேருந்து போய் ஃபாலோ அப்புக்கு இருந்தே ஆகணுங்க. எப்படி இருந்தாலுமே எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களும் கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலர் வந்து பண்ணிவிடுவாங்க. பட் சிலர் வந்து கொஞ்சம் அவங்க மைண்ட் செட்டில் இருக்கும்போது, அவங்க மைண்ட் அப்செட்டில் இருக்கும்போது ஒரு ஒர்க்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் ஆனால் ஒர்க் செய்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ், அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப வந்து அவங்க வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண அவங்களுக்கு வந்து இரிட்டேஷன் ஆகிடும். அப்போ வந்து அவங்க ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் மோட்டிவேஷனலாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீட்டோட பிளானோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.